வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு வாரமாக தொடர்ந்து வாழைத்தண்டு சாறு நல்லா பெரிய தண்டு எடுத்து அடித்து ஜூஸாக குடித்து தலை சுற்றி எந்திக்கவே முடியாமல் ரொம்ப சோர்வாக என் கிளினிக்கு வந்தாங்க. அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இந்த வாழைத்தண்டை ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன், ரீனல் ஸ்டோன் ஏன் வருது? கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லைன்னா வருது. கிட்னியோட ஃபங்க்ஷனை அது பார்க்கல அப்படின்னா யூரினோட அவுட்புட் ஃப்ரீயாக இல்லாமல் நீர் தேங்கிறதுனால ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. இதனால தான் வந்து ரீனல் ஸ்டோன் வருது. ரீனல் ஸ்டோனில் என்னெல்லாம் டைப் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வரலாம், கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் வரலாம், யூரிக் ஆசிட் ஸ்டோன் வரலாம், சிஸ்டைன் வரலாம். இதில் இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்மளோட பிளட்டில் வந்து யூரிக் ஆசிடை வந்து நம்ம உடம்பு வெளியேற்றுற தன்மை குறையிறதுனால யூரிக் ஆசிட் அதிகமாக சேர்றதுனால யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகலாம். இதுக்கு நம்ம யூரிக் ஆசிடை குறைக்கக்கூடிய டயட்டு, தக்காளி, ரெட் மீட்டு, இந்த மாதிரி ஒரு சில யூரிக் ஆசிட் இருக்கிற உணவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டாலே வந்து அதை சரி பண்ண முடியும். கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன் வந்து வர்ற டெண்டன்சியை டயூரிட்டிக்ஸ் எடுத்தால் ஒரு வேளை கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். பட் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ வாழைத்தண்டு அடித்து குடித்தாலும் அது வெளியில் வராது. ஏன்னா கல் நொறுங்காமல் கல்லை வெளியேற்றுற டயூரிட்டிக், அதாவது நீர் பெருக்கின்னு சொல்லக்கூடிய நார்மலாக நீர் அதிகமாக பிரிகிற தன்மையை ஜாஸ்தி பண்ணக்கூடிய இந்த வாழைத்தண்டை எடுக்கிறதுனால அது சரியாகுமா அப்படின்னா சரியாகாது. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டோனை க்ரஷ் பண்ணுறதுக்கு, ஸ்டோனை உடைக்கக்கூடிய தன்மையுள்ள மருந்துகள், அது ஹோமியோபதியோ சித்தாவோ ஏதோ ஒரு மருந்து ஸ்டோன் க்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா டயூரிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இதை எடுத்துக்கிடணும். அப்போ இந்த வாழைத்தண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, அதில் நிறைய ஃபைபர், நார்ச்சத்து இருக்குது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், சுகர் இருக்கிற பேஷண்ட் வாழைத்தண்டு நிறைய சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதில் மெக்னீஷியம், பொட்டாசியம்னு ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, பொட்டாசியம் டெஃபிஷியன்சினால் வர சிம்டம் இருக்குது அப்படின்னா வாழைத்தண்டை நிறைய சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக நார்ச்சத்து இருக்குது, அதனால் மோஷன் ஃப்ரீயாக இருக்கும். இது ஒரு டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதனால் நீர் பெருக்கிறதுனால நீர் ஃப்ரீயாக போகும். அதுக்காக எப்போவாவது சமைச்சு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கல் இருக்குது, டயூரிட்டிக் மருந்து எடுக்கிறேன், கூட சேர்த்து இந்த வாழைத்தண்டை எடுக்கலாம் அப்படின்னா உங்கள் விரலுக்கு நடுவிரல் அளவுக்கு ஜூஸாக எடுத்துக்கலாம். இதை பண்ணுனா போதும். ஆனால் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் வந்து கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம், அந்த ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்னியில் என்ன பிரச்சனையோ அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் டாக்டரை பார்த்து எடுத்தால் தான் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோனை நம்ம சரி பண்ண முடியும். இப்படி எந்த ஒரு டாக்டரோட அட்வைஸும் இல்லாமல் நம்மளாக மெடிசின்ஸ் எடுக்கிறது வந்து தவறானது. அதற்கான விழிப்புணர்வு பதிவு தான் இது. அதனால் வாழைத்தண்டு அப்படிங்கிறது டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்குமே தவிர கல்லை உடச்சி நொறுக்கி வெளியில் தள்ளாது. அதனால் டாக்டரோட அட்வைஸை கேட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.